தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 8, 9 நாள் ஆன பிறகும் கூட திமுக, அதிமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகளோட, கூட்டணி கட்சிகளோட அவங்களோட தொகுதி பங்கீடு வந்து இறுதி செய்யப்படாமயே இழுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு மாரி பிசுபிசுன்னு போய்க்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 9 நாள் ஆயிடுச்சு. இன்னையோட 15ஆம் தேதி, மார்ச் 15ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. அப்படி இருந்த நிலையில வந்து நேத்து வந்து அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கும், பாமகவுக்கும், அமமுகவுக்கும் வந்து தொகுதி பங்கீட முடிச்சிருக்கு அதிமுக. டெல்லியிலிருந்து அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து அந்த தொகுதி பங்கீட இறுதி செஞ்சுட்டு போயிருக்காரு. இந்த 3 பிரதான கட்சிகளோட. மீதி இருக்கிற சிறு சிறு கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தையும் வந்து நேற்று இரவுக்குள்ளேயே முடிஞ்சு இன்னைக்கு காலையில வெளியே வந்துரும். யார் யாருக்கு எத்தனை தொகுதின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம பேசுகிற வரைக்கும் வரல. நாம் இப்போ பிரதானமாக அதெல்லாம் மீதி வரட்டும், நம்ம பேசிப்போம் யார் யாருக்கு எத்தனை தொகுதின்னு சொல்லிட்டு. சிலர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப திறமையாக கையாண்டிருக்காரு, பாஜகவை 27 தொகுதிக்குள்ளே சுருக்கிட்டாரு, டெல்லி வந்து 50 கேட்குது 100 கேட்குதுன்னெலாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் ரொம்ப திறமையாக கையாண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இன்னும் ஒரு பக்கம் வந்து இல்லை, பாஜகவுக்கு மட்டும் 27 தொகுதிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இன்னும் இருக்கிற சில தொகுதிகள் வந்து சில கூட்டணி சின்ன சின்ன கட்சிகள் வந்து சிலர் இரட்டை இலையில் போட்டியிட விரும்புகிறதாகவும், சிலர் பாஜகவோட சின்னத்தில் போட்டியிட விரும்புகிறதாகவும் செய்தி வருது. அந்த சின்ன சின்ன கட்சிகள் பாஜக சின்னத்தில் போட்டிட்டாலும் அந்த சீட்டுகளும் பாஜகவுக்கான சீட்டாக தானே கருதப்படும். சும்மா பேருக்கு வேணால் சொல்லிக்கலாம், இல்லை இது இவங்களுக்கான சீட்டுன்னு. அவங்க சின்னத்தில் அவங்க போட்டியிடும்போது அது அவங்களுக்கான சீட்டாக தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒருவேளை பாஜகவோட அந்த சீட்டு எண்ணிக்கை வந்து இன்னும் கூடவும் செய்யலாம், இல்லை இதேவாகவும் இருக்கலாம். இப்படி இருக்குது. எனிவே முன்னாடி பாஜக வந்து கடந்த 2021 தேர்தலில் வந்து 20 இடங்கள் 20 சீட்டை வாங்கி 4 எம்எல்ஏ ஜெயித்தாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் 27 இடங்களை வாங்கியிருக்காங்க. ஒரு நோட்டா கூட போட்டி போட்டுட்டு இருந்த கட்சியை கூட்டு வந்து அதிமுக கூட்டணியில் சேர்த்து 4 எம்எல்ஏக்களை கொடுத்து, அவன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால, இவங்க ஊழல்வாதிகளாக இருக்கிறதுனால, திறமையற்றவர்களாக இருக்கிறதுனால, இவங்க டெல்லி அதிகாரத்துக்கு காலில் விழுந்தே பழகிட்டதுனால அவங்கள மிரட்டி கடந்த 2021 தேர்தலை விட இப்போ கூடுதலாக 7 சீட்டுகளை வாங்கியிருக்காங்க. இதுவே மிகப்பெரிய அநீதி தான். பாஜகவை மிகப்பெரிய அளவில் வளர்த்து விடுற வேலை தான். நோட்டாவோட போட்டி போடுங்கடான்னு அவங்கள தனித்து விடுறது தான் சரியாக இருந்திருக்கும். எனிவே கூட்டணின்னு முடிவு பண்ணிட்டாங்க, ஏதோ ஒன்று சீட்டையும் முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்து நாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வருவோம். டிடிவி தினகரனுக்கு 11 தொகுதியை ஒதுக்கிட்டாங்க. அந்த கட்சி ஆரம்பித்த தொடக்க காலகட்டத்தில் அவரை டெல்லிக்கு கைது பண்ணி கூட்டு போய் வந்த நேரத்துலலாம் அவரை பயங்கரமாக வந்து மீடியாக்கள் ஃபோக்கஸ் பண்ணிச்சு. பயங்கர கூலாக ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறாரு, பயங்கரமாக இவர் அடுத்த தலைவராக வந்துடுவார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது ஒருத்தரை பாஜக கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்கள பெரிய தலைவராக உருவாக்கி காட்டிடணும், பெரிய தலைவராக உருவாகிற அந்த நபர் வந்து பாஜக கைப்பிடிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே முயற்சி பண்ணிச்சு. ஜெயலலிதா அவர்களோட மரணத்திற்கு பிறகு அது பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிடிவியாக இருக்கட்டும், சசிகலாவை மிரட்டினதாக இருக்கட்டும், இப்படின்னு அந்த பட்டியல் வந்து நீண்டுக்கிட்டே போச்சு. இந்த மாதிரி பல பாஜகவோட எதிர்நிலைப்பாடு, சமரச நிலைப்பாடுன்னெலாம் செஞ்சுக்கிட்டு இருந்த டிடிவி தினகரனுக்கு அதிமுக கூட்டணியில் 11 இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. எடப்பாடியை ஒரு நாளும் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க மாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர் டிடிவி தினகரன். இப்போவும் கூட என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் டிடிவி தினகரன். இதுவரைக்கும் பாஜக நபர்களோ டிடிவி தினகரன் போன்ற நபர்களோ எனக்கு தெரிஞ்சு அன்புமணியை தவிர்த்து வேறு யாருமே வந்து எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு யாருமே இது வரைக்கும் பேசல. அன்புமணி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அது வேற கணக்கு, அது அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வரும். எதுக்கு டிடிவி தினகரனுக்கு 11 கொடுத்தாங்கன்னு தெரியல. அவர் அவ்வளோ பெரிய பலம் வாய்ந்த சக்தியா, நிர்வாகிகளை வச்சுருக்காரா, வாக்கு வங்கி வச்சுருக்காரா அப்படிங்கிறது தெரியல. இல்லை வெறும் தேர்தல் கணக்கு பாஜகவோட ரொம்ப இணக்கமாக இருக்கார் அப்படின்னு கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்து ஹீரோக்கு வருவோம். நாம் பேச வந்தது ஹீரோ தான் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு தான் சொல்லுவோம். கடந்த தேர்தல் 2021 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி 23 தொகுதிகளை இதே அதிமுக கூட்டணியில் வாங்கி போட்டி போட்டு 5 எம்எல்ஏக்களை வெற்றி பெற்றிருந்துச்சு. 23 தொகுதிகளை வாங்கி 5 எம்எல்ஏ பெற்றது மிகப்பெரிய வீழ்ச்சி தான். கட்சி பலவீனமாக இருக்குது தான், தோற்றுருக்காங்க தான். ஆனாலும்
அந்த பேரம் பேசப்படக்கூடிய தன்மை அதே அதிமுகவில் பேரம் பேசி இதே பாஜக கூட்டணி இருந்துச்சு அன்னைக்கு. இன்னும் சொல்ல போனால் டிடிவி தினகரன் கூட அன்னைக்கு அதிமுக கூட்டணியில் இல்லை. அந்த மாதிரியான சூழலில் 23 இடங்களை வந்து பெற்று 5 எம்எல்ஏக்களை வெற்றி பெற்றிருந்துச்சு பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னைக்கு கழுத தேஞ்சி கட்டெரும்பாச்சி அப்படிங்கிற கதையில் 23லிருந்து 18 சீட்டுக்கு வந்து இறங்கி வந்திருக்கு. நேற்று கட்சி ஆரம்பித்த டிடிவி தினகரனுக்கு 11 இடம். தமிழ்நாடு முழுக்க நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு கட்சியோட கட்டமைப்பை வச்சுக்கிட்டு நம்ம கட்சிக்கு 37 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போகிற இடங்கள்லாம் பேசி புலம்பிக்கிட்டு இருக்கிற அன்புமணி தலைமை ஏற்றிருக்கிற அவரே சொல்லிக்கிறாரு, பாஜக அவர் பக்கம் இருக்கிற வரைக்கும் மாம்பழ சின்னமோ பாட்டாளி மக்கள் கட்சியோ அவர் பக்கம் தான் இருக்க போகுது. அதிகாரம் யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் தான் அது வரப்போகுது. என்ன பண்ணாலும் எங்கே போனாலும் அப்படி தான் நம்ம கருதுகிறோம். அதை தாண்டி ஏதாவது அதிசயம் நடந்தால் தான் உண்டு. அது எப்பயாவது ஒரு சில நேரங்களில் நடக்கும், பெரும்பாலான நேரங்களில் நடக்காது. அது நீதிமன்ற அதிசயமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த அதிசயமாக இருந்தாலும் சரி, அது எப்பயாவது ஒரு தடவை தான் நடக்கும். அப்போ எனக்கு தெரிஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னமும் அன்புமணி கிட்ட தான் இருக்க போது. தேர்தல் அவர் தான் சந்திக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஈவன் இன்னைக்கு வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். உச்சநீதிமன்றம் கடுமையாக தேர்தல் ஆணையத்தை விமர்சிச்சிருந்தாலும் எந்தவித மாற்றமும் நிகழாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்புமணி வந்து சாஷ்டாங்கமாக பாஜகவின் காலடியில் ஒரு தமிழ்நாட்டின் சாவர்கராக மாறி நிற்கும்போது சாவர்கர்களை எப்போதும் பாஜக தன் பக்கம் வச்சுக்கத்தான் பார்க்கும். அதுவும் கொஞ்சம் செல்வாக்கு மிக்க சாவர்கர்களாக இருந்தால் வந்து கைவிடாது. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் பாஜக வந்து அதிமுகவுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் வலுவுள்ள கட்சியாக பார்க்கப்படுறது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி. அப்போ அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் யார் தான் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வருவாங்களோ அவங்கக்கிட்ட அதிகாரத்தை கொடுத்து அவங்களுக்கு சாதகமான அதிகார வலைப்பின்னல்களெல்லாம் செஞ்சு தான் பக்கமே வச்சுக்கிட்டு தான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அந்த பந்தை தூக்கிட்டு வான்னா தூக்கிட்டு வரணும், இங்கே போகணும், இங்கே வானா வரணும், கூட்டணி பேச டெல்லிக்கு வானா வரணும், உன்னை சந்திக்க 1 நாள் ஆகும் 2 நாள் ஆகும்னாலும் நீ டெல்லியிலே வெயிட் பண்ணணுன்னாலும் வெயிட் பண்ணணும். அன்புமணியை கூட வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால் அன்புமணிக்கு தான் சின்னமோ கட்சியோ இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி போயிட்டுருக்கு. கழுத தேஞ்சு கட்டெருமான கதையில் 23 தொகுதிகள் வாங்கின இடத்துல 18 தொகுதிகள் வாங்கியிருக்கு. 20 தொகுதிகள் வாங்கின இடத்துல 27 தொகுதிகள் வாங்கியிருக்கு பாஜக. பாஜகவை விட எந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி குறைஞ்சி போச்சு சொல்லுங்கள்? அது அவன் மதவெறி பேசுகிறதா இருக்கட்டும், இவங்க சாதி வெறி பேசுகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் கூட அப்புறம் ஒப்பிட்டுக்கலாம் நம்ம. ஆனால் கட்சி ரீதியாக தமிழ்நாட்டு அளவில் இது தமிழ்நாட்டோட சட்டமன்ற தேர்தல். தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போருன்னு சொன்னால் இவங்க தான் முதல் ஆளை வந்துக்கிட்டு இது சட்டமன்ற தேர்தலுங்க, இந்த பாஜகவோட கூட்டு வச்சுட்டு இருக்கிற எல்லா நபர்களும் விஜய் உட்பட இது சட்டமன்ற தேர்தலுங்க, எதுக்கு இதுக்கு போய் நம்ம டெல்லின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்குள்ள ஒப்பீட்டளவில் அதிமுக கூட்டணியில் 2வது பெரிய கட்சியாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்ககிட்ட விமர்சனம் இருக்குது, பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது. ஆனாலும் யதார்த்தத்தில் நடைமுறையில் என்னன்னா அதிமுகவுக்கு அடுத்து பிரதானமான ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக அந்த கூட்டணியில் இருக்கிறது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஆனால் அந்த கட்சிக்கு கடந்த தேர்தலை விட எண்ணிக்கையை குறைச்சி 18 சீட்டு. ஆனால் நோட்டாவோட போட்டி போட்டுக்கிட்டு இருந்த பாஜகவுக்கு 27 சீட்டு. நீங்கள் கூட நினைக்கலாம், இல்லைப்பா நீ சொன்ன மாதிரி பலமாக இருந்ததெல்லாம் வந்து அவங்க அப்பா புள்ள வந்து சண்டை போட்டுக்கிட்டு முட்டி மோதிக்காததுக்கு முன்னே இப்போ பலவீனம் ஆயிட்டாங்க. பலவீனம் ஆகியிருந்தாலும் கூட அந்த பலவீனத்துலேயும் கொஞ்சம் பலமான கட்சி அந்த கூட்டணியில் நம்ம பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி தான். வேறு யாருக்கு அந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்போ அந்த அளவுக்கு ஒரு மக்கள் பலமோ நிரூபிக்கப்பட்ட வாக்கு பலமோ யாருக்கு இருக்குது? என்னதான் அவங்களுக்கு பலவீனம் ஏற்பட்டிருந்தாலும் கூட அந்த கட்சி கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சிகளில் ஒப்பீட்டளவில் அந்த கட்சி தானே பலம் வாய்ந்தது. நம்ம பொதுவாக மொத்தமாக எடுத்து சொல்ல முடியாது, அந்த கட்சிக்குள்ளே நம்ம சொல்கிறோம். அப்போ அப்படி நோட்டா கட்சிக்கு 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது குறித்து இவங்களுக்கு அன்புமணிக்கும் கவலை கிடையாது, அன்புமணி கட்சிக்காரங்களுக்கும் கவலை கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் குறைச்சல் அப்படிங்கிறது வந்து 10 எண்ணிக்கைக்குள்ளே கொடுத்தா தான் இந்த மாதிரி 2 சீட்டு 4 சீட்டு 6 சீட்டு அப்படி சொல்கிறதுக்கு வந்து சிம்பிளாக இருக்கணும். 5 சீட்டு வாங்கி 5 சீட்டில் ஜெயிச்சா கூட அது அவங்களுக்கு சிம்பிள் தான். 6 சீட்டு வாங்கி 4 சீட்டு ஜெயித்தாலும் அவங்களுக்கு அது சிம்பிள் தான். ஆனால் நாங்கள் பாரு 23 சீட்டு வாங்கி 5 சீட்டு ஜெயிச்சிருக்கோம். 5 சீட்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து அது இந்த ஸ்கூல்லலாம் வந்து இங்கிலீஷில் 1 2 3 சொல்லி கொடுக்கும்போது ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுவாங்க டீச்சர்ஸ் எல்லாம். 90 பெருசா 19 பெருசா அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்ம வந்து அந்த சத்தத்தில் தமிழ் மீடியமில் வரும்போது சத்தத்தில் சொல்லிட்டு 19 பெருசாக சொல்கிறாங்கன்னு 19 தான் சார் பெருசு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை 90 தான் பெருசு அப்படின்றோம்ல. அந்த மாதிரி 6 தொகுதி வாங்கி 4 ஜெயிச்சா அப்பயும் கூட இவங்களுக்கு அது வந்து ஒற்றைப்படையில் இருக்குது, சிங்கிள் டிஜிட்டு. அதனால் அது வந்து சிம்பிள். என்ன நீ 4 தொகுதி 2 தொகுதி 2 எம்பி தொகுதியா, அது 12 எம்எல்ஏ தொகுதிக்கு ஒப்பானதுரா அப்படின்னா 2 சீட்டுயா நீ 2 சீட்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க. நாங்கள் எத்தனை 23 அவனுக்கு எம்பி இங்கே ஒப்பிடுறது வந்து 2 சீட்டுன்னு எம்பி சீட்டுக்கு ஒப்பிடுவான். அவனை பெரிய ஆளாக காட்டிக்கு வந்து நாங்கள் வந்து 25 சீட்டு வாங்கணும், நாங்கள் 60 எம்எல்ஏ இருந்தோம் 65 சீட்டு வாங்கணும், இப்போ கூட பாருங்க 18 எம்எல்ஏ சீட்டு வாங்கியிருக்கோம், நீங்கள் 2 சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்த்து பேசிக்கிட்டு இருப்பான். இந்த கும்பல்லாம் எதுன்னா 19க்கும் 90க்கும் வித்தியாசம் தெரியாத கும்பல் தான். பாஜகங்கிற கட்சினால இவ்வளவு மிரட்டப்படுதே. அன்புமணி ராமதாஸ் சூழ்நிலை காரணமாக, வழக்கு காரணமாக, அவர் சுயநலத்தின் காரணமாக காலடியில் விழுந்து கிடக்கலாம். கட்சிக்காரங்களாக நாம பாட்டாளி மக்கள் கட்சி நமக்கான தேவை அப்படிங்கிறத உணர்ந்து பாஜகவால் நம்ம கட்சி அழித்தொழிக்கப்படுற நடவடிக்கையில் இருக்கு, நசுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. பாஜக நம்ம தலைவரை டெல்லிக்கு அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கு. அதிமுகவில் இது வரைக்கும் போயஸ் கார்டனில் தான் கூட்டணி வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதிமுக தலைமை அலுவலகம் தான் கூட்டணி பேசுகிற இடமா இருந்திருக்கு. ஆனால் பாஜகவினர் இதுவரைக்கும் ஒரு பேச்சுவார்த்தையை கூட அதிமுகவோட அலுவலகத்தில் நிகழ்த்தல. எடப்பாடி பழனிசாமி போகிறாரு, டவுன் பஸ்ஸை பிடிக்கிற மாதிரி ஃப்ளைட்டை பிடிக்கிறாரு, டெல்லியில் இறங்குறாரு, கட்சிஃபை முகத்தை மூடுறாரு, அமித்ஷாவை பேசிட்டு வர்றாரு, திரும்பவும் வராரு, திரும்பவும் டவுன் பஸ் பிடிக்கிற மாதிரி ஃப்ளைட்டை பிடிக்கிறாரு, திரும்பவும் போகிறாரு, அமித்ஷாவை சந்திக்கிறாரு, பியூஷ் கோயலை சந்திக்கிறாரு, திரும்ப வராரு. இப்படி போயிட்டு வந்து ஒரு வழியாக அங்கே போயிட்டு இந்த நான் எழுதி கொடுக்குறேன் பார்த்தியா, இதுதான் நீ சொல்லணும், இதெல்லாம் சொல்லணும், இப்போது நம்ம பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சிச்சு, சீட்டு நம்ம முடிவு பண்ணிட்டோம், இதை மட்டும் நம்ம போய் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அறிவிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி அந்த கூட்டணியில் இருக்காங்களே 2 பசங்க அவங்கள வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான சீட்டை நிர்ணயம் பண்ண டிடிவி தினகரனும் அன்புமணி ராமதாஸும் டெல்லிக்கு ஓடுறாங்க. டவுன் பஸ்ஸை பிடிக்கிற மாதிரி ஃப்ளைட்டை பிடிக்கிறாங்க, அப்புறம் டெல்லிக்கு போகிறாங்க. அங்கே போய் சரி வெயிட் பண்ணு, என்ன அவசரம் உனக்கு, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இல்லை, அரை நாள் 1 நாள், இன்னைக்கு ஈவினிங் போனால் நாளைக்கு காலையில் வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணு, என்ன உனக்கு வேலை பெருசாக வேலை, நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்தாலே நாடாளுமன்றத்துக்கு வரமாட்டேன், அப்படி என்ன உனக்கு வேலை பெருசாக இருந்தது, வெயிட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணியை வெயிட் பண்ண சொல்லி நாம் சொல்லலை, நியூஸ் சேனலில் போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருந்தாங்க. அன்புமணியும் டிடிவி தினகரனும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக டெல்லி பயணம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாமக தலைவர் அன்புமணி டெல்லி பயணம். தொகுதி பங்கீடு தொடர்பாக டெல்லியில் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக தகவல். கூட்டணி தலைமை இங்கே இருக்குது, இதை விட்டுட்டு டெல்லியில் பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? இப்படி அதிமுக தொண்டர்களும் அதிமுகவை பாஜகங்கிற கட்சி முழுங்கி செரிக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உணரணும். உங்கள் கட்சியை நீங்கள் காப்பாற்றணும்னா பாஜகவை வீழ்த்துவதும் அதிமுக தோற்கடிக்கப்படுவதுமே வந்து அதிமுக காப்பாற்றப்படுவதற்கான வழி. ஜெயிச்சா நிச்சயம் அதிமுகங்கிற கட்சியே இருக்க போகிறதில்ல. பாஜக முழுவதுமாக கபலீகரம் செய்யும், எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும், அதிமுக எம்எல்ஏக்களை அப்படியே பாஜக எம்எல்ஏக்களாக மாற்றும், பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்களை அப்படியே பாஜக எம்எல்ஏக்களாக மாற்றும். டிடிவி தினகரன்லாம் சொல்லவே தேவையில்ல, தம்பி அந்த கட்சியை கழிச்சிட்டு நீ வந்து பாஜகவில் சேர்ந்துக்குப்பா அப்படின்னா டிடிவி தினகரன் சேர்ந்துருப்பார். சரிங்க, நான் வந்து 2 மணிக்கு யோசனை வந்துச்சுன்னு சொல்லவா, 3 மணிக்கு யோசனை வந்துச்சுன்னு சொல்லவா அப்படின்னு கேட்டுட்டு போய் கட்சியை கழிச்சிடுவார். அதிமுக காப்பாற்றப்படணுன்னாலும் பாமக காப்பாற்றப்படணுன்னாலும் அமமுகவெல்லாம் நம்ம கணக்கில் சேர்க்கறதில்ல. இப்படி இந்த 2 பிரதான கட்சிகளும் காக்கப்பட வேண்டும் என்றாலும் கூட அந்த தொண்டர்கள் நினைவில் வச்சுங்க, அந்த கட்சி தோற்கடிக்கப்பட்டு பாஜக பலவீனப்படுத்தப்படும் போது தான் இந்த கட்சிகள் வந்து காக்கப்படும். இதை நினைவில் வச்சுக்கிட்டு இந்த தேர்தல் அணுங்க. உங்கள் தலைவர்கள் அவர்கள் சுயநலத்திற்காக சமரசமாகலாம். இடையில கூட எம்பியா தேர்ந்தெடுக்கும் போது கூட அன்புமணி சொல்லியிருந்தார், எம்பியா ஆயிட்டார், எம்பியா நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டார், ஏதாவது மிஸ்டேக் ஆகி ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா தனக்கு ஆல்டர்னேட் வேட்புமனு தாக்கலாக வந்து கட்சிக்காரங்க வேறு யாரையோ தாக்கல் பண்ணல, சரி ஒரு வேலை ஏதாவது தப்பு நடந்துச்சு, பை லக்கில் என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அப்பயாவது நீ போய் எம்பி ஆகிடுப்பா தம்பி, ரொம்ப வருஷமாக கட்சியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கூட வேட்புமனு தாக்கல் செய்யலை. அந்த ஒரு கௌரவத்தை கூட தன் கட்சியில் மற்ற யாருக்கும் கொடுக்கல. சப்போஸ் நான் மிஸ் ஆனேன்,
நீ எம்பி ஆயிடுற அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி என்ன பண்ணாரு, சௌமியா அவர்களை வந்து அதுக்கு மாற்று வேட்பாளராக நாமினேஷன் தாக்கல் பண்ணாரு. எம்பி ஆயிட்டாரு. எம்பி ஆயிட்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மேடையில் பேசுறாரு. எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். எப்போ நம்ம கட்சியிலேருந்து ஒரு 34 எம்எல்ஏ இருந்து என்னை எம்பியா தேர்ந்தெடுத்திருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். 34 எம்எல்ஏ, சரி 34 எம்எல்ஏ நாங்கள் ஜெயிக்கிறோம், 34 சீட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு உங்கள் கட்சிக்காரங்க கேட்டால் உங்கள் மூஞ்சை எங்கே கொண்டு போய் வச்சுப்பீங்க? 18 சீட்டு வாங்கிட்டு 34 எம்எல்ஏ சேர்ந்து நம்ம கட்சிக்காரங்க என்ன எம்பி ஆக்கினீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமே. தமிழ்நாடுன்ற பேர் நாடாளுமன்றத்தில் அந்த பேரை கூட உச்சரிக்க மாட்டாங்க நிதி தாக்கல் செய்யும் போது அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒரு 25 எம்பி ஜெயிச்சு கொடுத்துருந்தீங்கன்னா அங்கே தமிழ்நாடுன்னு பேர் வந்திருக்கும் அப்படின்னாரு. ஒரு எம்பிக்கு அங்கே வழியை காணோம். நேரடியாக போட்டி போட்டு தேர்தலில் ஜெயிக்க ஒரு எம்பிக்கு வழி இல்லை. ஒரு 2014 ஜெயிச்சிங்க, அப்பயும் நாடாளுமன்றத்துக்கு போகல. அதுக்கப்புறம் 2 முறை நியமன எம்பி, இப்பயும் போகிறது கிடையாது. ஒரு முறை 28%, இன்னொரு முறை 33% தான் அட்டண்டன்ஸு. 6 வருஷத்துக்கு ஒரு நபர் ஒரு 80 நாள் 90 நாள் கூட நாடாளுமன்றத்துக்கு போக மாட்டாரு அப்படின்னா இவருக்கு எதுக்கு அந்த பதவி? இதில் வேற பெருமையாக வேற நினைப்பாராம் அவங்க கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்தா. அதே வார்த்தை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம், எங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுங்க தலைவரே அப்படின்னா உங்கள் மூஞ்சி எங்கே வச்சுப்பீங்க நீங்கள்? 18 சீட்டு இவர் வாங்கி போகிறான், அப்புறம் இவருக்கு 34 எம்எல்ஏ போட்டு ஜெயிச்சு கொடுக்கணும்னா எப்படி ஜெயிச்சு கொடுப்பாங்க? கட்சி காணாமல் ஆக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. துணிச்சல் இல்லாத நபராக அன்புமணி வலம் வந்துக்கிட்டு இருக்காரு. பாஜக இழுத்த இழப்புக்கெல்லாம் அன்புமணி தலையாட்டிக்கிட்டு இருக்காரு. தைலாபுரத்தில் தான் நாங்கள் வந்து கூட்டணி பேசுவோம், நாங்கள் எங்கேயும் போக மாட்டோமே, நாங்கள் கெத்து, யாராக இருந்தாலும் தைலாபுரத்துக்கு தான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கெத்து காட்டிக்கிட்டு இருந்த அன்புமணி வந்து ஓடோடி போய் போயஸ் கார்டனில் கிரீன்வே சாலையில் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் போய் முதலாளாக நான் கூட்டணிக்கு வருகிறேன் அப்படின்னு முதலாக கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வர்றார். அதுக்கப்புறம் டெல்லிக்கு படபடன்னு டெல்லிக்கு வர்றார். அதுக்கப்புறம் அதிமுக அலுவலகத்துக்கு வர்றார். இதுதான் நீங்கள் தைலாபுர தோட்டத்தில் நொட்டுன நொட்டா? அவர் ராமதாஸ் ஒரு பக்கம் அவருக்கு வழக்கமான கூட்டணி கணக்குகள் என்ன இருக்கோ, வழக்கமாக என்னென்னலாம் அவர் எதிர்பார்ப்பாரோ அதெல்லாம் அது எங்கே கிடைச்சாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி புது கட்சியான சசிகலாவோட ஒரு கூட்டணி ஒப்பந்தத்தை போட்டு விட்டார். ஆனால் விஜய் நிலைமையை தான் இதில் பார்க்க பரிதாபமாக இருக்குது. பாண்டிச்சேரியில் மொத்தம் பூரா அதிமுக பாஜக முன்னாள் எம்எல்ஏக்களை கூட்டு வந்து தன்னோட வேட்பாளரை அறிவிச்சிருக்காரு. நேற்று கட்சி ஆரம்பித்த சசிகலா கூட விஜய் கூட சேர விரும்பலை. ராமதாஸ் அவர்களுக்கு எல்லா கதவும் அடைக்கப்பட்டிருந்த போதும் விஜய் ஒரு தேர்வாக அவர் அணுகவே இல்லை. அப்படி ஒரு பக்கம் விஜய் கட்சி பேசு பொருளாக ஏதாவது விஜய் கட்சி பற்றி பேசுகிறாங்க, தமிழக வெற்றி கழகத்தை பற்றி அப்படின்னா இங்கே ஒரு சாவு நடந்துருச்சு, இந்த கூட்டத்தில் இந்த மாதிரி சாவு நடந்துச்சு, இந்த மாதிரி அறிவுகட்டத்தனமாக இந்த ரசிகர்கள் பேசுகிறாங்க, இப்படியாக தான் இருக்குது. அரசியலாக இப்படியான தாக்கத்தை, இப்படியான அறிவிப்பை இந்த மாதிரி வெளியிட்டிருக்காங்க, இவங்க என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்க ஒன்றும் கிடையாது அந்த கட்சியை பற்றி. சரி, அதை நம்ம அப்புறம் பேசுவோம். நம்ம அன்புமணி வேறு 25 எம்பி கேட்டார், 34 எம்எல்ஏ கேட்டார், எதுக்கும் வழி இல்லாமல் 18 சீட்டை வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஹைலைட் அதை தான் நம்ம சொல்ல வந்தோம். குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது, என்னங்க டெல்லிக்கு போகிறேன் குறுக்க வந்து டெல்லிக்கு போகிறேங்கிறீங்க, நான் ராஜ்யசபாவில் கையெழுத்து போட போனேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் டெல்லிக்கு போனது ராஜ்யசபாவில் போய் கையெழுத்து போட போனேன். நீங்கள் கையெழுத்து போட்ட லட்சணம்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். 2 முறை எம்பியாக இருந்தப்போ எப்படியெல்லாம் நீங்கள் போய் கையெழுத்து போட்டீங்க, வெறுமனே கையெழுத்து போட்டு வந்தாலும் கூட அதுக்குமே கூட 30% அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் தாண்ட மாட்டேங்குது. தமிழ்நாட்டிலே லீஸ்ட் பர்சன்டேஜ், ரொம்ப ரொம்ப குறைவான வருகை பதிவேடு கொண்ட எம்பியாக அன்புமணி தான் இருந்தார். இதில் இவர் கூட்டணி பரபரப்பில் டெல்லிக்கு போய் ஒரு நாள் காத்திருந்து கையெழுத்து மட்டும் போட்டு வந்துட்டாராம். ஏன் நீங்கள் போய் அங்கே விவாதத்தில் பங்கெடுக்க வேண்டியது தானே? அங்கே எதை பற்றி ஏன் கையெழுத்து மட்டும் போட்டு வந்தீங்க? எதுக்கு போய் கையெழுத்து போட்டு இந்த காலையில் வந்து எஸ்மிஸ்ன்னு அட்டண்டன்ஸ் மட்டும் சொல்லிட்டு கட்டடிச்சுட்டு போகிற மாதிரியா? எதுக்கு நீங்கள் போய் கையெழுத்து மட்டும் போட்டு வரணும்? போய் மாநிலங்களவையில் பங்கெடுத்து விவாதங்களில் பேசியிருக்கலாம்ல, விவாதங்களில் பங்கெடுத்துருக்கலாம்ல. அவர் ஏற்கனவே எம்பியாக இருந்தப்பவும் எந்த விவாதங்கள்லையும் பங்கெடுக்கல, எந்த கேள்வியும் எழுப்பலை, எந்த தனிநபர் மசோதாவையும் தாக்கல் செய்யலை. இப்படியான நபருக்கு திரும்பவும் கூட்டு போய் டெல்லி லாபி பண்ணுறதுக்காக ஒரு எம்பி பதவி. அவர் நாடாளுமன்றம் போகிறதுக்காகலாம் இல்லை. டெல்லியில் முதலாளி எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் உங்களுக்கு தான் நான் வாக்களிப்பேன், சரிங்களா? என் மேலே இருக்கிற அந்த சிபிஐ கேஸ் மட்டும் கை வச்சிடக்கூடாது, சரிங்களா முதலாளி? அப்படி சரி பார்த்து பண்ணுறோம் போப்பா அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் சொல்லி அனுப்புவாங்க. அப்பப்போ மோடிக்கும் அமித்ஷாக்கும் அழுத்தம் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் அவர் டெல்லிக்கு எம்பியாக மாறுறாரு. வேறு ஒன்றும் கிடையாது.
பாட்டாளி மக்கள் கட்சியினர் வந்து இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியை தோற்கடித்தால்தான் அதிமுக, இந்த தேர்தலில் அதிமுகவை தோற்கடித்தால்தான் அந்த தொண்டர்கள் இந்த கட்சிகள் காப்பாற்றப்படும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்க. நன்றி.